ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே முத்து மீனாவும் கிறிஷை பார்க்கணும் போல் ஒரே ஞாபகமாக இருக்குன்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கடலை இருக்குங்க. கிறிஷ்க்கு கடலை ரொம்ப பிடிக்கும்ல, நாங்கள் போய் கிறிஷை பார்த்து வரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க. கடலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் கிறிஷும் இல்லை பாட்டியும் இல்லை. என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்போ தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்குறாங்க. முத்து மீனாவும் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறத பார்த்து மீனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிறிஸ் உடனே அழுகுறான். ஆண்டி பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போச்சு ஆண்டி, 2 நாளாக ஆச்சு, அப்புறம் அம்மா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல மீனா உடனே என்ன கிறிஸ் சொல்கிற, உங்கள் அம்மா வந்தாங்களா அப்படின்னு கேட்க, அம்மா இல்லை ஆண்டி, எங்கள் அத்தை வந்தாங்க, ஊரில் இருக்காங்களே அந்த அத்தை வந்து பார்த்துட்டு போனாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல, ஏன் கிறிஸ் என்கிட்ட சொல்லவே இல்லை, என் நம்பர் தான் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன்ல, எனக்கு கால் பண்ணி சொல்லி தான் நான் உடனே வந்திருப்பாள் அப்படின்னு கிறிஸ்கிட்ட மீனா சொல்லவும், இல்லை ஆண்டி அப்பாத்தா தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா என்னாச்சு உடம்புக்கு, இந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் ஒன்றா சேர்த்துருக்காங்க, எனக்கு ஒரு வார்த்தை கால் பண்ணி சொன்னா வந்து பார்த்துருப்பல அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே ரோகிணி அம்மா இல்லைம்மா திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அப்புறம் பக்கத்தில் நல்லா உடனே சேர்த்துட்டாங்க, சரி ஏன் உங்களுக்குலாம் கஷ்டம்னு சொல்லி சொல்லலாமான்னு சொல்லவும் முத்து உடனே என்னம்மா கஷ்டம் இதில் இருக்குது, நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்த்துருவோன்னு சொல்லியிருக்கோம்லாம்மா, இருந்து ஏம்மா எங்களை சொல்ல மாட்டீங்க, ஏன் எங்களை வேறு யாரோ மாதிரி நினைக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கும் கிறிஷுக்கும் எதாக இருந்தாலும் சரி உடனே ஓடி வந்து பார்த்துருவோன்னு சொல்கிறாங்க. சரிம்மா நேற்று யார் வந்து உங்களை பார்த்துட்டு போனதுன்னு கேட்க, ஊரில் இருந்து என்னுடைய சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போனாங்கப்பா, கிறிஷோட அத்தை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லையம்மா கிறிஸ் வந்து அவங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, இல்லைப்பா அவங்க துபாயில் இருக்காங்க, அவள் எங்கெங்கே வரப்போகிறா கல்யாணி, அவனோட அத்தை தான் வந்து பார்த்துட்டு போனாங்க, அவன் தான் அத்தையவே அம்மான்னு சொல்லி கூப்பிடுவான்ல, அதனால் அப்படி சொல்லியிருப்பான்ப்பா அப்படின்னு சொல்ல, சரி சரி சரிம்மா இருங்க நான் போய்ட்டு ஜூஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு முத்து வெளில வராரு. வெளில வந்தோடனே நர்ஸ்கிட்ட கேட்குறாரு, இந்த அம்மாவுடைய பொண்ணு நேற்று வந்துட்டு போனாலாம் இங்கே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் நேற்று வந்துட்டு பார்த்துட்டு தான் போனாங்க, 2 நாள் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு அந்த அம்மாவோட பொண்ணு தானே வந்தாங்க, ஆமாம் அந்த அம்மாவோட பொண்ணு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற முத்து, ஏம்மா நேற்று உங்கள் பொண்ணு தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க நர்ஸே சொல்கிறாங்க, ஏம்மா என்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைப்பா இது மாதிரி என் பொண்ணு தான் வந்தா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. ஏம்மா உங்கள் பொண்ணு துபாயில் இருக்கான்னு சொன்னீங்க, எப்படிப்பா இப்போ வந்தாங்க, இல்லைப்பா என் பொண்ணு துபாயிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டா, இப்போ சென்னையில் தான் வேலை பார்க்குறா, திடீர்னு எனக்கு உடம்பு சரியாக போனவொடனே இங்கே வந்து பார்த்துட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா எங்கள்கிட்ட மறைக்கிறீங்க அப்படி, நாங்கள் ஏதாவது தப்பாக நினச்சோன்னு சொல்கிறீங்களா, நாங்கள் என்னமோ தப்பாக நினச்சிக்க போகிறோம், காசு பணத்தை விட உறவுதமாக முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம், உங்கள் பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு தனியாக போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லையாம்மா உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுப்பா, நான் இன்னும் நாள் விவரமாக சொல்கிறேன், என் பொண்ணுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு, இங்கே இருந்தால் அதே ஞாபகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அவள் தனியாக போயிருக்காப்பா, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் அவ்வளோ மோசமான பொண்ணுலாம் கிடையாதுப்பா, அவளுடைய கஷ்டம் நான் பண்ண தப்பு தான் இன்றைக்கி அவள் இந்த நிலமையில இருக்காப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா விடுங்க, ஏம்மா நான் உன்னை கேட்கவா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. சொல்லு மீனா என்னம்மா, இல்லைம்மா நீங்களும் கஷ்டப்படுறீங்க பாவம், உங்கள் பொண்ணும் வேலைக்கு போகணுன்னு சொல்லி தனித்தனியாக போயிடுறாங்க, இதில் பாவம் இந்த கிறிஷு தான் ரொம்ப கஷ்டப்படுறான், எனக்கு ஒரே ஆசையாக இருக்குமா, கிறிஷு நான் தத்தெடுத்துக்கவா அப்படின்னு மீனை கேட்ட உடனே டக்குன்னு இல்லைம்மா அதெல்லாம் வேணாம்மா, அது மட்டும் அவங்க அம்மா காதுக்கு விழுந்துச்சு வச்சிங்களேன், அவன் பேயாட்டம் ஆடிடுவா, ஏற்கனவே கிறிஷு உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கான்னு சொல்லி அவள்கிட்ட சொன்னதுக்கு திட்டினான், ஏன் வேணாம் அதெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொன்னான், இப்போ மட்டும் நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுன்னு தெரிஞ்சு வச்சிங்க அப்புறம் உங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருவான்னு சொல்லிடுவோம்மா, வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அவங்களும் உங்களை பார்த்துக்க மாட்றாங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கணுன்னு சொன்னாலும் வேணாங்கிறீங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது செட் ஆகாதும்மா மீனா, சொன்னால் புரிஞ்சுக்கம்மான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து வெளில வந்தோடனே நர்ஸ்கிட்ட கேட்குறாரு, ஏங்க அவங்களுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் கால் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார், இல்லை பேசணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லவும், நான் நம்பர் தரேன் சார் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரி மேம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி முத்து அவங்கள்ட்ட நம்பர் வாங்குறாரு. வாங்கி பார்த்தா அது ரோகிணி நம்பராக இருக்குது. அதை பார்த்தோன்னே முத்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் கரெக்டா, இந்த நம்பர் தானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் இந்த நம்பர் தான் என்கிட்ட பேசினாங்க, இவங்க தான் நீங்கள் பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லவும் முத்துக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உடனே மீனாவை கூப்பிட்றாரு. மீனா வெளில வந்து என்னங்க என்னாச்சுன்னு கேட்க, இல்லை மீனா நேற்று வந்துருப்பாங்கல்ல அவங்களோட பொண்ணு கல்யாணி, அவங்களோட நம்பரை கேட்ட நர்ஸுக்கிட்ட நம்பர் கொடுத்தாங்க, ஆனால் அது போட்டால் பாலரம்ம நம்பராக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, பாலரம்ம நம்பரா, ரோகிணி நம்பரா, அது எப்படி ரோகிணி நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதான் மீன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நேராக நம்பருக்கு ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க. முத்து உடனே ஃபோன் அடிக்கிறாரு. ரோகிணி உடனே வீட்டில் இருந்துட்டு முத்து நம்பர் பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. முத்துவும் மீனாவும் கிளம்பி கிறிஷை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
ஆனால் இப்போது முத்து ஃபோன் அடிக்கிறாரு. ஒருவேளை அப்போது ஹாஸ்பிட்டல் தான் அடிப்பாரோ, நம்ம தான் கிறிஸ்டோட அம்மா தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. விஜயா ஒன்று, யார் ரோகிணி, யார் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறது, எடுத்து பேச வேண்டியதுன்னு சொல்ல, இல்லைம்மா ஒரு மொக்க கஸ்டமரு, வேணும்னே கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான், அதெல்லாம் தான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்கிறாங்க ரோகிணி. சரி ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது ரோகிணி தான் கல்யாணி. அப்போது 2 நாளாக ரோகிணி சரியாக வீட்டுக்கு வராமல் இருந்ததெல்லாம் காரணம் இதுதான் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமேண்ணா, இந்த பாலுரம்மா ஏதோ பெருசாக ஏமாத்துறாங்க, பெருசாக மறைக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் புரியுது அவங்க என்னத்தை மறைக்கிறாங்க, என்னத்தை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான இருப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்து சொல்கிறாரு. சரி சரிங்க, வாங்க வீட்டுக்கு போயிட்டு முதல்ல மாமாட்டையும் அத்தைக்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, மனோஜ் ஒன்று, மனோஜ் கேட்டால் தாங்க மாட்டான் மீனா, இதை அம்மாட்ட சொல்ல வேணாம், நம்ம நேராக போயிட்டு அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா ஒரு முடிவு பண்ணட்டுன்னு சொல்லி முத்துவும் மீனாவும் நேராக கிளம்பி வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் அங்கே ரோகிணி என்னவா இருக்கும் ஏதுவாக்குன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க.